நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதத்தோட சிறப்பு என்னென்னா, சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது சிறப்புடா என்னென்னா, குருவோட சூரியன் இணைய போகிறாரு. அதனால குருவோட சூரியன் இணையும் போது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. குருவோட சூரியன் அதாவது இணையும் போதும், குரு பார்வையில் விழுகும் போதும் சிவராஜ யோகம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இதை சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் 2.25 நாள் எடுத்துக்கிறாரு. செவ்வாய் 40 நாள், புதன் 20 நாளில் கடக்கக்கூடிய கிரகம். குரு 1 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. சுக்கிரன் அதே மாதிரி 25 நாள் எடுத்துக்கிறாரு. சனி உங்களுக்கு தெரியும் 2.25 வருஷம் கடக்கிறதுக்கு எடுத்துப்பார் ஒரு ராசியை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயந்தான். நான் அதாவது ஜோதிடத்தில் 2 சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறப்பு ராசி, அதாவது ஜனன ராசி, பிறக்கும்போது என்னவோ அதை வச்சியும், அப்புறம் கோச்சாரம், இன்றைய கோச்சாரம், அதை வச்சியும் இணைச்சி 2 சக்கரத்தையும் இணைச்சி தான் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். நான் இப்போ பொது பலன், எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் உண்டான பொது பலன் அதை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் துல்லியமான பலன் வேணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் அதை கொடுத்தீங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான வாழ்க்கை சம்பவங்களை, நடந்த சம்பவங்கள் கரெக்டாக சொல்லி, அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களையும் கரெக்டாக சொல்லி, அதாவது உங்களுக்கு கஷ்டம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னடா சிரமமே இருக்குது வாழ்க்கை முழுவதும், எப்போ தான் தீரும்ன்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும், விடை தெரியாத கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரிலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் என் எண் கீழே இருக்கும். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் துல்லியமான பலனை நான் கணிச்சு நல்ல முறையில் சொல்கிறேன். வைகாசி மாத பலன்கள், ரிஷப ராசிக்கு பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசியிலேயே குரு அமர்வது ஒரு சிறப்பு. அதுவும் சூரியன் கூட அமர்றாரு. இது சிவராஜ யோகம்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. சுக்கிரன், இந்த ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல புதனோட இணைஞ்சிருக்கிறாரு. சுக்கிரனுக்கு 12 மறைவு கிடையாது, நல்ல ஸ்தானம் தான். சுக்கிரன் 12ஆம் இடத்துல காலபுருஷனோட 12ஆவது இடத்துல உச்சமாகிறார். இப்போ இந்த வைகாசி மாதத்தில் ரிஷபராசிக்கு 12ல் இருக்கிறார். அது ஒரு சிறப்பு தான். புதனோட இணைஞ்சிருக்கிறார், ஒரு சிறப்பு. லக்னத்தில் குரு இருக்கிறதுனால அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், சுயமுயற்சி, நினைக்கிற காரியங்கள் வெற்றி, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய காலம். 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். அதை சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. குரு பார்க்கறதுனால அந்த 5ஆம் இடம் கேது இருந்தாலும் குரு பார்க்கறதுனால, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க குழந்தைகள் அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. குழந்தைகள் மீது இப்போ போன மாதம் நம்ம புள்ள சரியில்லை, அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், படிப்பு சரியாக வரல, நல்லா படிக்கக்கூடிய பையன் அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டம்லாம் இந்த மாதம் குழந்தைகள் பெற்றோருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். 6ஆம் பாவம் நோய், கடன், எதிரி.
இதை வந்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால் நோய், சிறு சிறு நோய், உடல் உபாதைகள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து போயிடும். பெரிய நோயெல்லாம் வந்து இருக்காது, சிறு சிறு நோய்கள் என்ற மாதிரி வந்துட்டு போகும். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம், தொழில்துறை, பார்ட்னர், இந்த மாதிரி அந்த ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறார். குரு பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமையெல்லாம் இருக்கும். போன மாதம் சண்டை சச்சரவுகளாகவே போயிட்டு இருந்துருதுன்னா இந்த மாதம் வந்து ஒரு இணக்கமான சூழல் வந்து ஏற்படும். அதே மாதிரி தொழில் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இப்போ அதாவது லாபங்கள் வரலாமல் இருக்கலாம், ஒரு இணக்கமான சூழல் இல்லாமல் இருக்கலாம். நம்மளை இவர் வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்கள் இருந்திருக்கக்கூடும் போன மாதம் வரைக்கும். இப்போ வந்து இந்த மாதங்கள் வந்து அந்த எண்ணங்கள்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள். தொழில் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுற ஆளுங்களுக்கெல்லாம் இது வந்து ரிஷபராசி பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிட்டுருக்கா. இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்கும். 9ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால, லக்னத்தில் இருந்து 9ஆம் பார்வை குரு பார்க்குறதுனால தந்தையினால் இருந்து வந்த தொந்தரவு, இல்லை தந்தை சொத்துக்கள்லாம் கிடைக்காம இழுபறியில் இருந்திருக்கும். அந்த சொத்துக்கள்லாம் வந்து இந்த மாதத்தில், அதாவது சூரியன் குரு சேர்ந்துருங்க, அரசாங்கத்தில் ஏதாவது கேஸஸ் ஏதாவது போட்டிருப்பீங்க. அப்போ இப்போ அதான் நிறைய வருஷமாக போய்கிட்டே இருந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக, அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 10ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழில்னா இந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம், இந்த ஒரு மாதங்கள்லாம் 2.25 வருஷத்துக்கு. இப்போ ரிஷபராசிக்கு சனி வந்து 2.25 வருஷம் நகரக்கூடிய ஆள். 2.25 வருஷமும் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சற்றை விட போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் கெடுபடியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. மேற்கொண்டு முதலீடு போட்டு வேறு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து எடுபடாது. ஏற்கனவே பண்ணக்கூடிய தொழிலையே கொஞ்சம் கவனம் செலுத்தி அதில் வந்து இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது இப்போ புத்திசாலித்தனம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில், இது 10ஆம் இடமும் கெட்டு போச்சு. அதனால தான் 11ஆம் இடத்துல செவ்வாய் ராகு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறாங்க, ரெண்டும் அசுபகிரகங்கள். இந்த தொழிலே அதான் லாபஸ்தானமும் லாபமே வரக்கூடிய சூழ்நிலை. இப்போ வந்து செவ்வாய் இந்த ஒரு மாதத்துக்கு தாண்டிய செவ்வாய் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம்தான் போகிறாரு. அதாவது மேசத்துக்கு போனதுக்கு பிற்பாடு தான் லாபங்கள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியும். 12ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால நம்ம வெளிநாட்டு பயணம், 12ஆம் இடம் வந்து போகஸ்தானம்னு சொல்லுவாங்க, சிற்றின்மஸ்தானம். அப்புறம் வெளிநாடு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய இடம். அது வந்து புதனும் சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால இப்போ வெளிநாடு போகலாம் அப்படின்னு நம்ம விசா அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே கிடைச்சிருச்சு, நம்ம போகவே முடியல, ஏதோ ஒரு தடங்களாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் ரிஷபராசிக்கு உண்டான பொது பலன்தான். இது வந்து துல்லியமாக வேணும்னா ஜனன ஜாதகத்தை கொண்டு வந்துட்டு நம்ம கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதுக்கு தொடர்பு கொண்டு நம்ம நேராக வந்து உங்களோட நுணுக்கமான பலன்களை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். பார்த்த நேயர் அனைவருக்கும் நன்றி.